கார்த்திகை தீபம் தொடரில் சித்திரகலாவுக்கு வரும் டைவர்ஸ் நோட்டீஸு ஆளுக்கு பார்க்குறாங்க. சாமுண்டீஸ்வரி என்னத்தான் விஷயத்தை சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, சித்திக்கு அந்த சிவனாண்டி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கிறான் அப்படின்னு. பிறகு ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் சித்திக்கே டைவர்ஸ் நோட்டீஸ் இப்போ அனுப்பி வைப்பான், அவனுக்கே அவளை இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்ற மாதிரி ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு கட்டத்தில் சித்திரகலாவுக்கு புளிய கரகுதை, இவங்களே சேர்ந்து நம்மளை பிரித்து வச்சுருவாங்க போல இருக்குன்னு வெயில் குறுக்கிட்டு பேசுகிறாரு. அந்த சிவனாண்டி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கும் போது நம்மளும் திருப்பி நோட்டீஸ் அனுப்பிச்சி டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடணும் சின்னத்தைக்கு. அவங்களும் பாவம் எவ்வளோ நாள் தான் தனியாக கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வேறு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. சாமுண்டீஸ்வரன் அதுதான் சரி, நீயும் எவ்வளோ நாள் தான் இப்போ எங்கள் கூடவே இருந்து கஷ்டப்படுவேன், உனக்கு ஒன்று ஒரு வாழ்க்கை வேணும், அவனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு எரிச்சல் அடைகிறாங்க சந்திரா. சில விஷயங்களை பற்றி சந்திரா சிவனாண்டிக்கிட்டேயும் அவங்க சித்தப்பா கிட்டேயும் பேசுகிறாங்க. அவன் வாழ்க்கையிலே விளையாட ஆரம்பிச்சிட்டானா, இப்படிலாம் பண்ணுவான்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துல காரில் வந்து இறங்குறாங்க கார்த்திக்கும் மயிலும். வயிறும் கார்த்திக் மயில்கிட்ட எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. மயில் சொல்கிறாரு, சின்ன அத்தை இனிமேல் அடுத்த பார்க்குற மாப்பிள்ளையாச்சும் நல்ல மாப்பிள்ளையா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சிவனாண்டி உனக்கு வேண்டாம், நீ எங்கள் சின்ன அத்தைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து சொல்லுன்னு சொல்லும்போது கோவப்படுறாரு. சந்திரா அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. கார்த்திக் சந்திரகலாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவரோட நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டியது தானே, நான் அத்தைக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ட்டு கார்த்திக் சொல்கிறாரு. இதை கேட்டு துர்காவை மாப்பிள்ளை பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வரையும் பாருங்க சம்பந்தி, அதான் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு அந்த மாப்பிள்ளையாக நடிக்கிற ஒரு மேலே அம்மாவா நடிக்கிறவங்க கோவப்படுறாங்க, சத்தம் போடுறாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன விஷயம்னு கேட்குறாங்க. நேற்று தான் 10 பவுன் சங்கிலி வாங்கி கொடுத்தேன், வரும்போது போட்டுட்டு வாடான்னு இவன் சர்வசாதாரணமாக மறந்து போச்சுன்னு சொல்கிறான். அப்போ கேட்குற சாமுண்டீஸ்வரி வாங்கன்னு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நிறைய நகைலாம் இருக்குது. அதை பார்த்த உடனே மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவாக நடிக்கிற 2 பேரும் திருடன்னு ஒரு ஆசை வந்துடுது. அதை பார்த்து பயங்கரமாக போராமப்படுறாங்க. ஒரு சங்கிலியை கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு, 10 பவுன் சங்கிலியை மாட்டிக்கிறாரு. எட்ட வந்ததும் அவர்கிட்ட அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, என்னால் தான் உங்களுக்கு சங்கிலி கிடச்சிச்சு, அதை விற்றா எங்களுக்கு ஷேர் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. சரி தரம் வாண்ட ஒரு மாப்பிள்ளையாக நடிக்கிறவரும் கூட்டிக்கிட்டு போகிறாரு. அவங்க 2 பேரும் அந்த அம்மா சாவியை மேலே தான் வச்சிச்சு, நீ ஒரு சோப்பு எடுத்து சாவியோட அச்சியை எடுத்துட்டு கல்யாண வேலையில் யாரும் கவனமாக இல்லாத நேரம் பார்த்து எல்லா நகையெல்லாம் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலான்னு திட்டம் போடுறாரு.